வணக்கம்பா. இன்னைக்கு ஜாக்கி சான் நடிச்ச பாண்டா பிளான் 2 அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன், இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது எல்லா ஃபீலுமே உங்களுக்கு வந்திருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு படம் இது. நம்ம ஜாக்கி சானும் கார்ல உட்காந்துக்கிட்டு அழகா போயிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஆதிவாசி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மேலே கயிறு கட்டி மலையில தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காரு. கையில் ஒரு பாண்டா குட்டி இருக்க அப்படியே வேகமாக போயிட்டு ஒரு மலையோட ஒரு எட்ஜை பிடிச்சிக்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் போக முடியாது, ஊஹூ நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த பாண்டாவை தூக்கி போடுறாரு. அப்படியே ஹீரோ வந்து மேலேருந்து கீழே விழுறாரு. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா, சார் என்னாச்சு உங்களுக்கு, ஏதோ கனவு கண்டீங்களா, கெட்ட கனவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹீரோ வந்து ஆமாம் இது ஒரு கெட்ட கனவு தான், பரவாயில்ல எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி கார் அப்படியே ஒரு காட்டு பக்கத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. சடனாக அவங்க போயிட்டு இருக்க காரை வந்து யாரோ சைட்லேருந்து இடிக்கிற மாதிரி இடிக்க அப்படியே கார் அங்கேயே நிற்கிது. எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி மறைஞ்சு போயிட ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கீழே இறங்கி வராரு. அவர் கொண்டு வந்துட்டு இருக்கார் ஒரு பாண்டாவை ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பாண்டா குட்டி இருக்கான்னு பார்த்தா அதையும் காணோம். எங்கே போயிட்டா ஊஹூ, எங்கே போயிட்டேன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா அந்த பாண்டா குட்டி வந்து ஏதோ காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கு. இவர் வேக வேகமாக பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. போய் பார்த்தா ஒரு குகை வழியாக போயிட்டு இருக்க. அந்த சைடு போய் ரீச் ஆகுறாரு. ரீச் ஆன உடனே அந்த குகையோட என்ட்ரன்ஸ் வந்து அந்த செங்கல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. இது என்ன இடம் இது, ஹூஹூ எங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் புதரெல்லாம் விளக்கிட்டு பார்ப்பாரு. பார்த்தா ஒரு பனிக்குட்டி இருக்கும். அப்படியே பறந்து வர ஹீரோ உருண்டு போய் மரத்து மேலே இடிச்சு கீழே விழுறாரு. அப்படியே நிறைய அம்பு வந்து அவர் நோக்கி வந்து அப்படியே மரத்தெல்லாம் பொத்திக்குது. அப்படியே கடவுளை என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய ஆதிவாசிங்கெல்லாம் ஓடி வராங்க. நம்ம ஹீரோவும் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு பக்கம் ஓடுறாரு. ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறி படுத்து போகிறாமா. ஆனால் எல்லாருமே எங்கே சைடு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பன்னி இருந்தது பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டியே, அதை தேடி போயிட்டு இருக்காங்க. வேகமாக போக ஐயோ ஊகு மேலே பட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சைடு போகிறாரு. போயிட்டு ஊகு தூக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. அழகாக மரத்து மேலே நின்று அம்பு விட்டுட்டு இருக்கா. இன்னொருத்தர் இருக்கான், டேய் பார்த்து தூக்கிட்டு போங்கடா, இவன் தான் ராஜான்னு நினைக்கிறேன், பார்த்து தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போக சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் கீழே விழ பறந்து போய் தேய்ச்சிக்கிட்டே விழுறான். இதுலேருந்தே தெரியுது இவன் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு இருக்கா. ஹீரோவும் பாண்டாவை தூக்கிக்கிட்டு அப்படியே உருண்டு போய் சேத்துக்குள்ளே விழுந்துருவார். எந்திரிச்சு பார்த்தா அங்கே இருக்க ஒருத்தன் வந்து மட்டையை வச்சு மண்டையில் அடிச்சிருவான். ஹீரோ அப்படியே சுருண்டு போய் உள்ளே விழுந்துருவார். அப்புறம் என்ன, அந்த மண்ணுக்குள்ளே விழுந்ததுனால அந்த பாண்டை வந்து பார்க்க பன்னிக்குட்டி மாதிரியே இருக்கிறதுனால அவங்க வந்து அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோவை சும்மா விட்டுருவாங்களா, புதுசாக தினுசாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மரக்கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சுற்றி வச்சு கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ராணி இருக்காங்க. அப்படியே பறந்து பறந்து வந்துக்கிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல ராணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து அழகாக உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி யார் அதிகமாக வேட்டை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அதிக உணவு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கிருந்த ஒருத்தனும் நான் தான் அது நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வணங்கலான்னு சொல்லி வரான். அப்போ வந்து அவங்க இன்னொரு பொண்ணு பேர் சொல்லுவாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு எப்படி, அவன் என் தங்கச்சி, அவன் எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பான், நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவனு பேசுவான். நீ என்னத்தான் பண்ணு நானும் பார்த்தேன், உன் அடியால் தானே எல்லாத்தையும் பண்ணா, நீ ஒன்றுமே பண்ணலைல்ல அப்படின்னு சொல்லி ராணியும் சொல்லுவாங்க. அடியாளா, அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே நான் தான், அதனால தான் அவன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிகிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்படின்ற வேர்டையும் சொல்லியிருப்பான். சொன்ன உடனே குனியை வச்சு பின்னாடி மொத்துன்னு மொத்துறாங்க. இதை எல்லாத்தையுமே அங்கேருந்த ஹீரோ வந்து பார்க்குறாரு. அட கடவுளே, அம்மானு தானே சொன்னாங்க, அதுக்கே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவனு வந்து இந்த ஊரில் இந்த மாதிரி உறவு பேரை வச்சு கூப்பிடக்கூடாது. அப்புறம் அந்த பாண்டா குட்டியை எடுத்து தண்ணியில் கழுவுறதுக்காக போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்து கீழே குதிக்கும் பாருங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதுதான் நம்மளை காக்க வந்த தெய்வம் காட்டினா தெய்வத்தோட சிலையை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. பார்த்தா பாண்டா இருக்குது பார்த்தீங்களா, அதே ஆக்ரோஷமாக ஒரு மூங்கிலில் வச்சு உருவாக்கியிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பழங்கால கல்வெட்டு இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. இந்த உயிரினம் தான் அதுவா அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆமாம் கருப்பு தோல், 2 காது, கருகருன்னு கண்ணு அப்படின்னு சொல்ல எல்லாமே ஒத்து போகுது. ஆனால் அந்த உயிரினத்தை பற்றி ஒரு விஷயம் என்ன சொல்லி வந்திருக்காங்கன்னா, இந்த உயிரினம் எப்போ வருதோ அப்போ இந்த உலகமே அரண்டு போகும், உலக அழிவு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படி குட்டியாக க்யூட்டாக கத்தும். அது ரொம்ப எக்கோவாக கேட்குது. மேலே அப்படியே இடியெலாம் இடிக்குது. இதுக்காக என்ன பிராய்ச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஹீரோவை கொண்டு போய் கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அவனை சமைக்கலாமா வறுக்கலாமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் சும்மா சொன்னோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஜாக்கி ஜானை பார்த்து சொல்லிக்கிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க வச்சிருக்க ஆயுதம் வந்து மேலே இருக்குமாம்மா. ஹீரோவும் பார்க்குறாரு. அப்படியே எந்திரிச்சு போய் காலை அப்படியே அறுத்து அப்படியே கையில் இருக்கிறதையும் அறுத்துட்டு அப்படியே திரும்பி இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கிறாரு. அதில் ஒருத்தர் வந்து இங்கே பாரு, அங்கே ஏதோ அசைவு தெரிகிற மாதிரி இருக்குது, எதுக்கும் நீ கண்காணிச்சுக்கோன்னு சொல்ல ஒருத்த மட்டும் அழகாக அப்படியே கண்ணை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்ணு வந்து ரொம்ப எரியுது. அச்சோ எரியுதே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு ஒரு செகண்ட் கண்ணை மூடுவான் பாருங்க. அந்த செகண்ட் ஹீரோ வந்து காணாமல் போயிடுவார். எங்கள் ஹீரோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சைடில் ஓடிட்டு இருப்பாரு. நீ இங்கேயா இருக்கா அப்படின்னு சொல்லி பிடிக்கலாம் வரும்போது அங்கேருந்த மரக்கட்டை எடுத்து ஒருத்த மண்டையில் அடி அப்படியே மாற்றி மண்டையில் அடிக்க
எல்லாரும் உள்ளே போயிட்டு மேலே வந்து அடி வாங்குறாங்க, ஆள் உள்ளே போய் திரும்பி கத்திட்டு மேலே வாங்குறாங்க, அடி வாங்குறாங்க. இப்படியே மாற்றி மாற்றி போயிட்டு இருக்க ஹீரோவும் யாருமே மேலே வராத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே அதை போட்டுட்டு வெளியே ஓடி போகிறாரு. அப்படியே மேலாந்து படுத்துட்டு பார்த்தா ஹீரோ காணோம். ஹீரோ எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு காவலன் இருப்பான், அவன் தான் வந்து இந்த பாண்டாவை மலை மேலே கூட்டிகிட்டு போவான், அதுக்காக காவலனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. காவலனை தானே தேர்ந்தெடுக்கணும், யார் பலசாலியோ அவங்க தான் காவலன் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட குயின் வந்து சொல்லிடுவாங்க. உடனே வந்து ஒருத்த மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்க குயின் வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. டேய் அவனை போட்டு ஆடுறா, டே அவன் மண்டையை கூட அதை பொழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வேகமாக வருவார். வந்தவரும் ஒருத்தன் தடுக்க வருவான் பாருங்க, அப்படியே அவனை தூக்கி ஒரே அடி தான் அடிக்கவும் எல்லாரும் பயந்து நகருவாங்க. பார்த்தா வந்து நடுவில் இருக்கு. ஹீரோ அழகாக வர அந்த பாண்டா குட்டி அழகாக எந்திரிக்க 2 பேரும் கட்டி பிடிச்சி பாசத்தை பரிமாறிக்கிறாங்க. டேய் நீ வந்து எங்கள் உயிரினத்தை இப்படி பிடிச்சிருக்கல, கடவுள் உயிரினத்தை இப்படி பிடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவன் தடை பண்ணிட்டாங்கல்ல அடிங்கன்னு சொல்லி அங்கே சவுண்டு கேட்டுட்டு இருக்க அங்கிருந்த ராணியம் எல்லாரும் இருங்க, அந்த உயிரினம் வந்து அவரை தான் தூதுவராக தேர்ந்தெடுத்துருக்குன்னு சொல்ல எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க. நான் தான் இருக்கணும்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இதுதான் கடைசியாக நிர்ணயிக்கப்பட்டது, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் ஹீரோவை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்தில் அழகாக எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. சடனாக ஒரு பாண்டா குட்டி வரும் அப்படின்னும் அந்த உலகம் அழிய போகிற நேரத்தில் அதை காப்பாற்றுறதுக்காக தூது ஒன்று வருவான். அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு மலையை ஏறி போவாங்க. கடைசியில் அந்த பாண்டா மட்டும் மலைக்கு மேலே போயிட்டு கடவுளை கூப்பிட்டு கடவுள் கூட பேசும், இந்த உலகமே ஆபத்துலேருந்து காப்பாற்றப்படும், அந்த நிகழ்வு தான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. ஏன்டா டே இதெல்லாம் கேட்க பைத்தியக்காரத்தனமா இல்லை, இது என்னடா ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லி ஹீரோ முடியாதுன்னு சொல்லுவான் பாருங்க. திடீர்னு தலைமையில கையை வச்சுட்டு இது நல்லா இருக்கு முத்துமணி மாலைகளா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோ டைலாக் விடுவார். பார்த்தா எல்லாரும் கழுத்தில் வந்து ஈட்டியை வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஒத்துக்கிட்டு இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போனோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இங்கே நடந்த எதுவுமே ராணியோட பையனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால ஹீரோவை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு 3 பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். 3 பேரும் நாங்கள் அது கரெக்டாக இருப்போம், நாங்கள் போட்டு தள்ளுறோம் பாஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இல்லைடா நீங்களா சரிப்பட்டு வர மாட்டீங்க, பீம்பாய் தான் இது கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவா. சொன்ன உடனே பீம்பாய்க்கெலாம் மண்டையில் முடிதான் வந்திருக்கு, ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி 3 பேர் டைலாக் விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா பின்னாடி அவன் நின்றுருப்பான். உடனே இவனும் பீம்பாய் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க, இவங்களுக்கு எதாவது பண்ணுவே நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ பின்னாடி இவர் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து வாங்க வாங்க உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. 4 பேர் இப்போ நின்றுட்டு இருக்கும்போது கையில் வந்து 4 குச்சி வச்சுருக்காரு. இதில் 1 பெருசு, இது யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் போய் ஜாக்கி சானை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்பான். அப்போ பீம்பாய் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியது. இருக்கிறதுலே குட்டியான குச்சி தொட போக டேய் இதுடா இது தூக்குடா அதை தூக்குடான்னு சொல்லி அவனை சொல்லுவான். ஆனால் பீம்பாய் வேணும்னே குட்டியான குச்சி பிடிச்சி இழுப்பான் பாருங்க. இழுக்க அந்த குச்சி பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. குட்டி குட்டி குச்சிலாம் ஒட்டுற மாதிரி தன்மை இருக்கும் போல் அழகாக ஒட்டி தூக்கி விட ரிசல்ட் வந்துருச்சு, நமக்கு ஜெயிச்சது பீம்பாய் தான். டேய் நான் தொடவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி அவங்க டைலாக் பேசுவானுங்க. டேய் அதெல்லாம் தெரியாது, தொட்டது பீம்பாய், ஜெயிச்சுட்டான், போய் பீம்பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் பிளான் போட்ட மாதிரி நைட்டு அந்த பாண்டா குட்டியை தூக்கிட்டு ஊரை விட்டு போகலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது நம்ம பீம்பாய் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ வருவார். ஹீரோ வந்து ட்ராப்பில் மாட்ட வச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது பீம்பாய் அதில் கால் வச்சு மாட்டிப்பார். பறந்து போகிறாரு, கால் பிடிச்சி மிதக்க விடுது, அப்படியே அடி வாங்கி மிதி வாங்கி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த வழியாக கடைசியாக இவர் வருவார். அப்போவாது மாட்டிப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு காலை தூக்கி வைக்க ஏதோ கேப்சல் மாதிரி இருக்குது, அப்படியே வந்து மூடிக்குது, அவனை உள்ளே போட்டு சாத்திடுது. டேய் இது எவன்டா வச்சது, எனக்கே தெரியாமல் எனக்கே எவனோ பொறி வச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லி உள்ளே மாட்டிப்பான். திரும்ப ஹீரோ வந்து ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டு போய் நாம அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுப்பான். எடுத்த உடனே கேப்சல் திறந்துக்குது. திறந்த உடனே சின்ன பசங்க வந்திருந்தா கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க, ஓ நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுனீங்களா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அந்த விழுந்த அடியில் எல்லாம் மறந்து போச்சு. ஓ நான் தான்ப்பா உன்னை காப்பாற்றினேன், ஒன்றும் இல்லை, இந்த ஊரை விட்டு எப்படி வெளியே போகணுன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு வரும்போது திரும்ப காலை வச்சிருவான். திரும்ப அது லாக் ஆகிடும். காமெடியாக இருக்கும். லாக் ஆகிட்டு திரும்ப திறந்த உடனே வெளியே போகிற வழியே மறந்துடுவான். வெளியே போகிற வழியா, நானும் சொன்னேன் பரவாயில்ல வாங்க நான் உங்கள் கூடயே இருக்கேன், நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க, இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்து ஒன்றாவே இருக்கான். இல்லைப்பா தம்பி நீங்கள் இருந்தால் கசகசன்னு இருக்கு, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. அதை கேட்டு அவனும் வந்து வெளியே போய் நிற்பான். கொஞ்ச நேரத்துல எல்லாம் தூங்கிட மழை வந்து இடியோட சத்தத்தோட மழை வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே பீம்பாய் வெளியே இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வரான். வந்து டேய் இங்கே வான்னு சொல்லி கூப்பிட அவனும் கட்டையை தூக்கி போட்டு உள்ளே வருவான். வந்த உடனே குளிர்காய்
அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். உடனே கை நீட்டிட்டு இருக்கான், அங்கே உட்காரு அப்படின்னு சொல்ல திரும்ப உட்காந்துருவான். பார்க்க பூதம் மாதிரியே இருக்கேன், நேரா பார்க்குற அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அதை கேட்ட உடனே நான் பூதம் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழகாக முடிச்செல்லாம் போட்டுக்க. ஹீரோ பார்த்த உடனே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் வந்து அவனே எழுந்திரிச்சு சமைக்கிறான், எல்லாத்தையும் சரி பண்ணுறான், அழகாக மியூசிக்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து அந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. டேய் என்னடா நடக்குது, என்னடா பண்ணிட்டு இருக்கான், இவனை போட்டு தள்ளிட்டு ஜாக்கி சானையும் போட்டு தள்ளிட்டு தலைவர்கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளலான்னு சொல்லி வருவாங்க. அந்த நேரத்தில் சமைச்சு வச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மேலே ஒரு கோழிக்குட்டி வந்து அழகாக உட்காருது. பார்த்த உடனே ஐயோ பயமா இருக்கு, ஓடிடுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து ஒரு கல்லில் இடிச்சுப்பான். இவனுங்களா இவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் வருவாங்க. அந்த நேரத்தில் இவனுக்கு வந்து மறந்து போனதால ஞாபகம் வந்துடுது, கத்தியை எடுத்துட்டு ஜாக்கி சானை கொலை பண்ணலான்னு சொல்லி வருவான். அப்போ வந்து இவனுங்க வருவானுங்க, டே அவன் கையில் கத்தி இருக்கடா எல்லாரும் பின்னாடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவானுங்க. இவனும் வந்து கொலை பண்ணலான்னு சொல்லி உள்ள போவான். அப்போ உள்ள போயிட்டு இருக்கும்போது மேல இந்த பாண்டா குட்டி வந்து ஒரு பாத்திரத்தை தள்ளி விடுத்து கீழே விழுந்து நம்ம ஹீரோ முடிச்சுட்டா என்ன பண்றது, அதனால அப்படி பிடிப்பான். இன்னொரு பாத்திரம் தள்ளி விட இன்னொரு கையில பிடிப்பான், காலில் பிடிப்பான். கடைசியில் ஒரு பெரிய பாத்திரம் வந்து மண்டையில அடிச்சு பழைய ஞாபகம்லாம் வந்துருமாமா. ஹீரோ வந்து பெரிய பாத்திரம் உடஞ்ச சவுண்டில் எந்திரிச்சு பார்த்தா சாப்பாடு உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன், எந்த பாத்திரத்தில் போடுறதுன்னு தெரியல, வரீங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப மாறிடுவான். இங்கே நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த 3 பேரும் போயிட்டு அந்த தலைவர்கிட்ட சொல்ல, அவனா என்னடா சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வரான். வந்து பார்த்தா சமைச்சு வச்சதெல்லாம் இருக்குது. இவங்க வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு மரக்கட்டை இருக்கும் மேலே தொங்கிட்டு இருப்பாங்கல்ல, அதுலேருந்து 3-4 காளான் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது அப்படியே அழகுக்கு உள்ளே விழுந்துருமாம்மா அந்த பானைக்குள்ளே. பார்த்த உடனே இங்கே வாங்க, அவன் தான் அதை சமைச்சான் அப்படின்னா அவனுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வீணாகக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிட்றலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் வந்து சூப்பு இருக்குமாம்மா, அதையும் ஊற்றி குடிக்கிறானுங்க பாருங்க. குடிச்ச உடனே அப்படியே திக்குமுக்க ஆடுறாங்க, போதை ஏறிடுச்சு போல. டேய் நீங்கள் என்னடா பாண்டா மாதிரி இருக்கிறீங்க, ஆமாம் நீ ஏடா கழுத மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே எல்லோரும் வெளியே வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அங்கே கூட வந்து நம்ம பீமாயும் வராங்க. வந்தவங்கள பார்த்தது, டே அங்கே பாடுறா 2 பாண்டா அடிச்சுக்கிட்டு இருக்குதுடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் சண்டை போடுறத பார்த்த உடனே எப்படியோ அடிச்சுட்டு போங்கடா நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு சிக்கு புக்கு ரயில் வண்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. இவங்க 2 பேருக்கா ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்களாம்மா. அப்போ நம்ம பீம்பாய் வந்து படுத்துட்டு இருப்பாரு. இந்த சைட்லேருந்து எப்படியோ எந்திரிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி சானும் எந்திரிப்பாரு. எந்திரிக்கும் போது ராணியோட இன்னொரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து பாப்பா, அட கடவுளே ஆண்களுமா ஓரின சேர்க்கை நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லி கன்றாவே பார்ப்பான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பீம்பாய் எந்திரிச்சு கத்துவான். என்ன விஷயம்னா பாண்டாவுக்கு வந்து மரம் ஏற தெரியுது அப்படின்றத செக் பண்ணோம், இது வந்து ஒரு பரிகாரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்கே போய் பாண்டாவை வந்து அந்த குச்சி மாதிரி இருக்கு அது மேலே ஏற்றி விட்டுட்டு மேலே போன்னு சொல்லி அடிப்பாங்க பாருங்க. ஹீரோவை கோவம் வந்துடுது, ஊகு அப்படிலாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஹீரோவை பிடிச்சி வச்சுப்பாங்க. திரும்ப சூடு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாத்திரத்தில் சூடு வைக்கிற மாதிரி இருக்கும், அதை எடுத்து மேலே நீட்டுறாங்க. அது பயந்து போகுது. திடீர்னு ஹீரோ கோவம் வருவாருங்க, எந்திரிச்சு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துவான். அந்த நேரத்தில் தலைவராக ஒருத்தர் இருப்பான்ல, அவனோட ஆள் ஒருத்தர் இருப்பான். இங்கே பாருங்க, இவன் வந்து எல்லாத்தையும் தடுக்க நினைக்கிறான், இவனை போட்டு அடிங்கன்னு சொல்ல ஊர் மக்கள் சும்மா இருப்பாங்களா, சும்மாவே அடிப்பாங்க. பூந்து எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு கட்டத்தில் குச்சி எடுத்துக்கிட்டு நிற்பான் பாருங்க. மேலே இருக்கிற பாண்டாவும் கீழே இருக்கிற ஜாக்கி சானும் ஒரே பஸ் கொடுப்பாங்க. பார்த்து மிரண்டு போயிடுவாங்க எல்லாருமே. அப்புறம் என்ன, பாண்டா வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு, கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்றதுனால அந்த சிலை மேலே அப்படியே ஏறி போயிட்டு மேலே ஹீரோவும் அந்த பாண்டாவை தூக்கிட்டு அப்படியே கீழே குதிப்பா இருப்பாருங்க. குதிக்கும் போது அங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும், அப்படியே பிடிச்சி இழுக்க அப்படியே மேலேருந்து பூவாக கொட்டுது. அதை அங்கேருந்து பார்த்துட்டு இருந்த ராணியும் அப்படியே பறந்து வராங்க. பறந்து வந்து நீ ஏன் இப்படி தடை பண்ண, உன்னால தான் இந்த நிகழ்வு வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது, என்னையா பறக்கிற அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ தான் ஹீரோவும் இந்த மாதிரி துன்புறுத்தினா யார் தான் சொல்கிற பேச்சு கேட்பா, யார் கேட்பா, வாங்க பாண்டாவுக்கு வந்து என்ன பிடிக்குன்றதை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு பெரிய ஊஞ்சலை கட்டி விட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து நம்ம பீம்பாய் பக்கத்தில் நடுவில் வந்து பாண்டா குட்டி, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, மாசாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கத்திக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ராணி ஃபஸ்ட்டு கோவத்தில் இருக்காங்க, இதெல்லாம் பிடிக்காம. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கத்துறதை கேட்ட உடனே ராணிக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. திரும்ப ஹீரோ ராணி நடுவில் பாண்டா குட்டி உட்காந்துட்டு 3 பேர் ஆடுவாங்க. நல்லா இருக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பாண்டா குட்டியை தூக்கிட்டு ராணியோட பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ ராணி எங்கே போனீங்க, நீங்கள் பக்கத்தில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரண்டு போய் பார்த்தா பறந்து போயிட்டு இருப்பாங்க. கீழே விழுந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கிருந்தவங்க எல்லாருமே எங்கள் ராணி வந்து பூர்வீகமாக அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது, பறக்கிற பவர் அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு ராணி பறப்பாங்களா, ஏன்னா பறக்கிற ராணிக்கிட்ட கொடுத்தா அவங்களே மலை மேலே போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, தம்பி எல்லாமே ஒரு லிமிட்டு தான்ப்பா பறப்பாங்க, அதுக்கு மேலே பறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஒரு நைட் ஆகுது, ஹீரோவும் உள்ளே படுத்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த பாண்டா குட்டி தூக்கி வச்சுக்கிட்டு அவர் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராணி வருவாங்க. போத கையாக வந்துகிட்டு இருக்க, நீ எங்கே போகிற,
இல்லை பாண்டா ரொம்ப சாப்பிட்ருச்சு, வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். ஆமாம், பாண்டாவும் பின்னாடி தானே இருக்கு, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் அதிகமாக சாப்பிட்டேன், நானும் வாக்கிங் போனேன் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிப்பார். ராணியை வந்து வா வா உள்ளே உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க சரக்கு கொண்டு இருப்பாங்களாம்மா, அதை அப்படியே முடக்கு குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஐயோ ராணி ஏன் இவ்வளோ குடிக்கிறீங்க, கொஞ்சமாக குடிங்கன்னு சொல்ல, டே இதுதான் வந்து ராஜ ரகசியம், அப்படி தான் கூடி போனாங்கன்னு போதையிலே உளறிட்டு குடிப்பாங்க. ஹீரோவுக்கு கொஞ்சம் கொடுக்க ஹீரோவும் குடிப்பாக இருப்பாருங்க. திடீர்னு வாயிலிருந்து அப்படியே நெருப்பாக வருது, ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முடிக்கு ஊற்றி கொடுப்பாங்க. இது எப்படா குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நெருப்பில் ஊற்றுவார், அது பாவம் மாதிரி வெடிக்குது, இது நம்ம முன்னோர்களுக்காக அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போ ராணியும் சோகமாக இருப்பாங்க. ஹீரோ வந்து உங்களுக்கு என்ன சோகம், எது வந்தாலும் சொல்லுங்கள், சொன்னால் தானே ஃபீலிங்ஸ் வந்து மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டைலாக் கூட, அதாவது எனக்கு எப்படி பாசத்தை வெளிக்காட்டுறதுனே தெரியல, பாசத்தை வெளிக்காட்டுறதா நாங்கள் எப்படி தெரியுமா காட்டுவோம், இப்படி தொடுவோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல இருந்து எவனை வேவு பார்த்துட்டு இருக்கான், அவன் ஆணு வாய்ப்படந்து பார்த்துட்டு இருக்கான். நாங்கள் அம்மான்னு தான் கூப்பிடுவோம், ஆனால் நீங்கள் பாருங்க அம்மானு கூப்பிட்டா பின்னாடி அடிக்கிறீங்க, இன்னும் பாசத்தை வெளிக்காட்ட கட்டி பிடிப்போன்னு சொல்லி கட்டி பிடிக்க, அவ்வளோதான் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, மண்டலது புகழ வந்துக்கிட்டு இருக்குது. அவனும் வெளியே இருக்கிறவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உடனே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பாசத்தை வெளிக்காட்டுவோம் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அப்போ ஹீரோ ராணியை பார்த்து எனக்கு வந்து உங்களோட வயசு அதிகம், அதனால உங்களை தங்கச்சியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதை கேட்ட ராணிக்கோ கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஹீரோ ஆறுதல் படுத்திட்டு இருப்பாரு. இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து அந்த தலைவரை வர தரப்பான்ல அவங்ககிட்ட போயிட்டு அவனும் அங்கே போயிட்டு அட கடவுளே ஒரு கொடூரமான விஷயத்த கண்ணால் பார்த்துட்டு வந்திருக்கேன், அது எப்படி நான் சொல்லுவேன், அந்த ஜாக்கி சான் வந்து உங்கள் அம்மாவை இப்படி பண்ணான்னு சொன்ன உடனே அவனும் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னான், என்ன தெரியுமா, அவனுக்கு உங்கள் அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், அப்படின்னா அவர் தான் உங்களோட புது அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அடா கடவுளை இது கூடாதுன்னு சொல்லி ஓரமாக போய் நடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அந்த தலைவரோட வேலையாள் ஒருத்தன் வந்து இங்கே பாருங்க நான் 30 வருஷமாக ஒரு கேப்சூலை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பலசாலையே மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். மொத்தம் இத்தாத்தண்டிக்கு இருக்குது, இதை கடிச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்க, கூடாது தலைவர் கூடாது, நீங்கள் ஃபுல்லாக முழுகணும் அப்படின்னு சொல்லுவான். சரி இது எனக்கு ஓகே, வேறு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா இதே மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க, 3 வருஷமாக டெவலப் பண்ணது ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொட்டோ போங்க அண்டா சைஸுக்கு இருக்குது, இல்லை பரவாயில்ல எனக்கு இதுவே ஓகேன்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்புறம் அவனும் அதை முழுங்கிட்டு ஹீரோவை வந்து சண்டைக்காக கூப்பிட்டுருக்க, ஹீரோ வந்து சண்டைக்கு விருப்பமே இல்லைனாலும் வந்திருப்பார். அங்கே வந்து நின்றதுக்கப்புறம் நான் இப்போ நான் சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டைலாக் விட்டுட்டு இருப்பான். திடீர்னு அவன் கூட்டாளி வந்து ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லி அப்படியே அவனை திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டு இது அவரோட தொண்டையில் நிற்கிதுன்னு நினைக்கிறேன், சரியே பேச மாட்டேங்கிறாரு, பிடிச்சி இழுங்கடான்னு சொல்ல கழுத்தில் பிடிச்சி இறக்குவாங்க பாருங்க, உள்ளே போயிடும். அவ்வளோதான் பவர் வந்துடும். பவர் வந்தோடனே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எங்கள் ஏரியாவில் வந்து எண்ணெயை போட்டு தரலான்னு பார்க்குறியா, பெரிய ஆளாட நீ அப்படி டைலாக்லாம் விட்டு பறந்து போய் அவனை போட்டு தரலான்னு நினைப்பான். திடீர்னு பார்த்தா வாயிலிருந்து ரத்தமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு. அவன் கூட்டாளி வந்து அதோட பவர் வந்து கொஞ்ச நேரம் தான்டா இருக்கும், ஏன்டா அதுக்குள்ளே டைலாக்கை பேசி வாழ்க்கையை முடிச்சு விட பார்க்குற அப்படின்னு சொல்லி அழகாக கூட்டிகிட்டு போயிடுவான். உடனே அங்கேருந்தா பார்த்தீங்களா ஹீரோ கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தன் அனுப்பி விட்ருப்பாங்கல்ல, ஜடையை போட்டு சுற்றிட்டு இருப்பான்ல, அவனை பார்த்து ஏன்டா உன்னை போட்டு தலை சொல்லி தானே அனுப்புனேன், நீ என்னடா இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு தட்டுவான். தட்டின உடனே பழைய ஞாபகம் வந்துருவாம்மா. வந்தவுடனே பறந்து வந்து ஹீரோ புரட்டி எடுக்க ஹீரோ அடி வாங்குவான். டே உனக்கு என்னாச்சு சேவகா, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான். ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான், என்னென்னு சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டான். திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த ஹூன்ற பாண்டா குட்டியும் ஒரு சைடு நடந்து போயிட்டுருக்கு. டே அது நடந்து போயிட்டுருக்கு, எல்லாம் பிடிங்கன்னு சொல்லி பின்னாடியே போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு மரம் இருக்குமாம்மா, ஒரு பட்டாம்பூச்சி துரத்திக்கிட்டே போயிட்டு அந்த மரத்து மேலே ஏறி அதை பிடிக்கலான்னு சொல்லி மேலே போய் பார்க்குது. எல்லோரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க. ஹூ வந்து ஏற தெரிஞ்சிருச்சு. அந்த சடங்குல இதான் சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக ஏற தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மலை ஏற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி அழகாக பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அடுத்த சீன் என்ன, எல்லோரும் பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்களாம்மா. அப்போ வந்து நம்ம ராணி வந்து தன்னோட பொண்ணு பார்ப்பாங்க. பொண்ணு வந்து கொஞ்சம் டெரராக அப்படியே ஏதோ குடிச்சிக்கிட்டு இருக்க, பின்னாடி போயிட்டு கட்டி பிடிச்சி பாசத்தை பகிரலான்னு பார்க்கும்போது வளைச்சி போட்டு ஒரே அடி தான் அப்படியே ராணி கீழே விழுந்துருவாங்க. ஓ நீங்களா ராணி, உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ எனக்கு எதுவும் ஆகலம்மா, உனக்கு எதாவது ஆயிடுச்சா, நீ நல்லா இருக்கியா, நான் வந்து உன்கிட்ட பாசத்தை பகிராமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிப்பாங்க பாருங்கள். அந்த பொண்ணுக்கு இந்த உணர்ச்சி வந்து நல்லா இருக்குது, அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. அடுத்த சீன்லேயே வந்து ஹீரோ அந்த ஹூஹூ எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. போயிட்டு பார்த்தா ஒரு படகு மாதிரி இருக்குது குட்டியாக, அதில் எகிரி வச்சுட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி தள்ளிக்கிட்டு இருப்பார். ஆனால் தள்ளவே முடியல. அந்த நேரத்தில் பீம்பாய் வருவான், என்னை விட்டுட்டு போகலான்னு நினச்சிங்களா, சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக அப்படி தள்ளிட்டே போயிட்டு அவங்களை தண்ணிக்குள்ளே விட்டுட்டு போயிட்டு வாங்க பாய்ன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவும் படகுல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தலைவர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கூட்டாளிகளோட வந்து ஹீரோவை பிடிக்கலான்னு சொல்லி வேகமாக வரான்.
வந்துட்டு இருக்க அவங்களெல்லாம் எப்படியும் அடித்து தள்ளி விட்டுட்டு ஹீரோ வந்துடுவார். ஒரு குகைக்குள்ளே வந்து நீந்தி போயிட்டு இருக்கும்போது, அதாவது படகு வச்சு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்ப்பார். பார்த்தா பாண்டா குட்டி போய் ஒரு இடத்துல பெயிண்டிங்கை பார்க்குது. அதில் மலை மேலே ஒரு பாண்டா நிற்கிற மாதிரியும் கீழே வந்து ஒருத்த வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா ஹீரோ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் அங்கே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்க பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவனுக்கு பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ணி ஹீரோ கையெல்லாம் கட்டி போட்டுட்டு பாண்டாவை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஹீரோவை கல்லை கட்டி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. இவனோட வாழ்க்கை வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சடனாக அந்த இடத்துக்கு வராரு பாருங்க. திரும்ப பீம்பாய் என்ட்ரி கொடுத்து அப்படியே ஹீரோவை அப்படியே காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்துடுவார். டேய் சாமி செம்மையாக இருக்கும் இந்த சீன்லாம். ஆனால் ஹீரோ தான் பாண்டாவை கூட்டிகிட்டு மேலே ஏறல. அதனால் அந்த ஊரில் வந்து பெரிய அசம்பவம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களும் வந்து இந்த கல்வெட்டுப்படி இதெல்லாம் நடக்கவே கூடாது, நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ராணி அதை வாங்கி பார்த்துட்டு, நம்ம இத்தனை நாள் இது சொன்னதுபடி கேட்டு தான் நடந்துகிட்டு இருக்கோம், இனிமேல் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கீழே போட்டு உடச்சிருவாங்க. உடச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிட்டு இருக்க, நமக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம், நம்ம வாழ்க்கை தான் முக்கியம், இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த நேரத்தில் ஹூகு எங்கன்னு தேடிக்கிட்டு அந்த பீம்பாயும் நம்ம ஹீரோவும் வந்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தா இவங்க கூண்டில் வச்சு அடைச்சிக்கிட்டு அந்த மலையை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. நான் போய் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீம்பாய் ஃபஸ்ட்டு போய் இறங்கி எல்லோரும் அடிச்சுக்கிட்டு இருக்க பீம்பாயை பிடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ எதாவது பண்ணணும்ல, அதனால் கட்டையை வச்சு பறந்து போய் எல்லோரும் மொத்திக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் அவங்க போட்ட சண்டையில் அந்த பாண்டா குட்டி வந்து பறக்க ஆரம்பிக்கும். அந்த கூண்டோட பறந்து கூண்டுலேருந்து தனியாக பறக்க ஆரம்பிக்கும். நம்ம பீம்பாய் தான் வேகமாக எல்லோரும் அடித்து போட்டுட்டு வேகமாக போய் அதை பிடிப்பார். பிடிச்சிட்டு நம்ம ஹீரோவும் பீம்பாயும் அந்த பாண்டாவை தூக்கிட்டு வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள்லாம் அங்கே ஒன்று கூடி வந்துடுவாங்க. வந்தவங்களும் பார்க்குறாங்க, ராணியோட பையன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்றது தெரிஞ்ச உடனே, அம்மா என்னை மன்னிச்சிருங்க அம்மாலும் வேறு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி திருப்பி அழுவான். அந்த நேரத்தில் ராணியை போயிட்டு, கவலைப்படாத மகனே, நான் பண்ணது தப்பு தான், உனக்கு ரொம்ப அரவணைப்பு கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உடனே ஷாக்காகி பார்க்குறான். ஆமாம் மகனே, அவனை வந்து அம்மான்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்துடுவா. அந்த பொண்ணு வந்து அண்ணான்னு சொல்ல, தங்கச்சி அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் கொஞ்ச நேரம் சாத்துங்கடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாண்டைக்குட்டி இருக்குல்ல காணோம். எங்கடான்னு பார்த்தா மலை மேலே போய் ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால் எவ்வளோ ஏற முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கீழே குதிக்குது. திரும்ப மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கீழே சறுக்கிட்டே வருது. பார்த்தா அது வந்து ஒரு கர்வாக இருக்குது. மேலே போய் தான் மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு புரிஞ்சு போயிடுது, ஹூகு வந்து மலை ஏற நினைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் வந்து எப்படி ஏறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தண்ணிக்குள்ளே போயிருப்பார்ல, அப்போ ஒரு விஷுவல் பார்த்துருப்பாரு. அதை வந்து இப்போ தான் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, நான் மட்டும் தான் தேவதூதர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எல்லாருமே தேவதூதர் தான், நம்ம எல்லாருமே ஒன்றுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும், நம்மளாம் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்களுக்கு புரிய வருது. எல்லோரும் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி நின்றுக்கிட்டு அந்த பாண்டைக்குட்டி அப்படியே மேலே ஏற்றணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரிஞ்சு கீழே விழுந்துருவாங்க. அந்த நேரத்தில் அந்த ராணி இருக்காங்க பார்த்தீங்களா, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டா குட்டி கூடயே வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்களும் நிற்கிறாங்க. எல்லோரும் ஒன்றுக்கு மேலே ஒன்று திருப்பி கீழே விழ ஏறி நின்றுக்கிட்டு இருக்கிற. அப்போ ஹீரோவை தான் சொல்லுவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு கயிறை கொடுத்து அனுப்ப, அவர் பாண்டா குட்டியை தூக்கிட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவார். அப்படி சரிஞ்சு விழ நேரத்தில் அங்கேருந்து வயசானவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா வந்து பிடிப்பாங்க. அப்போ ஹீரோவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டு பார்த்தாது. அந்த நேரத்தில் கடைசியாக அந்த தலைவர் கூட ஒருத்தர் வந்து அந்த மாத்திரையை தருவார், ஐடியாலாம் கொடுப்பார்ல, அவரோட பையன் வருவான். அவன் வந்து எப்படியோ கையை முட்டு கொடுத்து கையில் வீங்கி போயிடுது, எப்படியோ மேலே ஏற்றி விட்ருவான். அந்த தலைவன் கூட இருக்கிறவர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மேலே தூக்குறது யார் தெரியுமா, என் பையன் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாரு. இந்த உறவு முறைகளை சொல்லாமல் இருந்தாங்களே, ஆனால் இப்போ எல்லோரும் சொல்லி தான் கூப்பிட்றாங்க. ஏற்றின உடனே மேலே ஹீரோ அழகாக பிடிச்சிப்பாரு. திரும்ப என்ன தப்ப கீழே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே ஹீரோ வந்து மேலே பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் மேலே ஏறிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அழகாக அதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவரால் முடியல, இந்த சைடு மேலே ஏற முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் கயிறு எடுத்து ஒரு இதில் குண்டு மாதிரி இருக்குது, அதில் கட்டிட்டு இங்கிருந்து அங்கே தொங்கி போய் பிடிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து அப்படியே கையெல்லாம் அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகுது. அவர் திரும்ப ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்ப அழகாக போகிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவராலேயும் முடியல. இதுக்கு மேலே என்னால் இதுக்கு மேலே முடியல, உன்னால் தான் முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து அதோட கட்டெல்லாம் ஃபுல்லாக கழட்டிட்டு அப்படியே வேகமாக வீசி தூக்கி போடுறாரு பாருங்க. கண்ணை திறந்து பார்த்தா அது மேலே போய் நின்றுக்கிட்டு இருக்கு அழகா. அதுவும் ஒரு பட்டர்ஃப்ளை வருது. அந்த பட்டர்ஃப்ளையை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. கீழே இருக்கிறவங்களும் அது விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே ஏறி போயிட்டு அங்கே ஒரு சிலை மாதிரி இருக்குது, பாண்டா சிலை மாதிரி. அதில் முத்தம் கொடுக்க அப்படியே எல்லா விஷயங்களும் அப்படியே மாற ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. குட்டி பாண்டாவே, உன்னை கூப்பிட்டது யார் தெரியுமா, நான் தான், மேலே பாருன்னு சொல்ல மேலே வந்து அந்த மேகத்தில் வந்து ஒரு சிலை மாதிரி உருவாகுது, பாண்டா சிலை மாதிரி. குட்டி பட்டாம்பூச்சை வச்சு, உனக்கு இங்கே கூப்பிட்டு வந்ததே நான் தான், வழி தெரியாமல் இருந்தேன், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் காப்பாற்றினது நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே பாசத்தை பகிராமல் கூட்டமாக வாழ்கிறதுனா என்னன்னு தெரியாமல் குடும்பத்தை புரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நீ தான் வந்து சரி பண்ண, நீயும் உன்னோட ரட்சகனாக இருக்காருல்ல, அவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க.
இதுக்கப்புறம் நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. அதுக்கப்புறம் என்ன, இவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் அந்த பாண்டா திருப்பி ஓட ஆரம்பிக்குது. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தால் திரும்ப ஒரு சிலை மாதிரி இருக்குது, அதில் திரும்பி மொத்தம் கொடுக்குது பாருங்கள். அவள் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த செவுரு அந்த மூடி இருந்தது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகுது. ஹீரோ வந்து ஆச்சரியப்படுறாரு, இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் இதுலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் மாதிரி தராங்க. அதை பார்த்துட்டு அவரும் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. திரும்ப திடீர்னு பார்த்தா காருக்குள்ளே எழுந்திருக்கிறாரு. சார் என்னாச்சு, உங்களுக்கு எதாவது கெட்ட கனவு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சே இதுவும் கனவாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே பார்த்தா கையில் வந்து அந்த விசில் இருக்குது. இது ஊதி பார்த்தா அவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஊதுவார் பாருங்க. திடீர்னு எல்லாம் அட்டை மாதிரி வந்து காரில் ஒட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், ஸ்வீட் மெமரிஸோட அந்த படம் முடியுது.